இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூ கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் பேர் பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் அண்டு கார் டிரைவு. இந்த கேம் பிடிச்சினா மறக்காம கமெண்ட்டில் ஜஸ்டின் மட்டும் சொல்லுங்கள். இந்த கேம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. இந்த வீடியோ ஃபுல்லாக மட்டும் பாருங்கள். முதல்ல நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இந்தியன் பைக் அண்டு கார் பண்ணிங்கன்னா இந்த கேம் வந்துடும். இன்ஸ்டால் பண்ணி காட்டுங்க. நான் எங்கே போகிறேன்னே தெரில. எதனா ஒரு இடத்துல நான் சுற்றி நடேன். அச்சோ கார் மண்ணே எங்கடா போனேன்டா கம்யூனிட்டி வாடா மச்சான், நீ தானே எனக்கு சரிப்பட்டு வருவே. எதனா ரூட்டில் போய்ங்கிறேன் நானே, எங்கே நடக்கிறாரு. முடியுது வேற ஏதாவது கேமு சிக்கன் கொடுக்குது. என்ன பண்ணுறது? நிறைய கடையெல்லாம் இருக்குது. இந்த கேம் நீங்கள் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி கேம் தான் பெஸ்ட்டு கேமாக இருக்குது. நானே ஃப்ரெண்டுகளுக்கிட்ட இந்த கேம் பார்த்தேன். சோத்துல ஒட்டி போவோம். என்ன பண்ணுறது? கப்பு ஜெயிச்சிச்சு. 18 வருஷமாக கப்படிக்காத இந்த 1 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் என்னென்ன ஆசையில் ஜெயிக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம எப்போவுமே ஆர்சிபி டீம் தான் நம்ம எப்போவுமே ஜெயிக்கணும். ஏன்னா 17 வருஷமாக கப்படிக்கலை, 18 வருஷமாக கப்படிக்கலை. ஆனால் இந்த ஒரு வருஷம் கப்பு வச்சிச்சு. சிஎஸ்கேலாம் கப்பில் கொஞ்சம் நிறைய இருக்குது. ஆனால் ஆர்சிபிக்கு தான் பாவம். விராட் கோலி பாவம் ஃப்ரெண்ட்ஸ். விராட் கோலி விட்டு எழுதிட்டாரு மைதானத்துலேயே. ஏன்னா அவர் கப்பு அடிக்கிறதுன்னு நினச்சே பார்க்கல. கொஞ்ச நேரத்தில் அப்படி ஆயிடுச்சு. கிட்டத்தில் நம்ம ஜெயிக்க போகிறோம் விராட் கோலின்னு அவர் நினச்சதுல கப்பு அடிச்சிச்சு. 17 வருஷம் 18 வருஷமாக தவம் இருந்து பாவம் விராட் கோலி. எப்போவுமே ஐடியா இருக்கார் விராட் கோலி. நம்ம எப்படா சாதிப்போம் அதனால் நம்ம இந்த வருஷம் சாதிட்டோம். எப்படா ஜெயிப்போம் நம்ம ஜெயிக்கணும்னு இந்த வருஷமாக கப்பு வச்சு அடுத்த வருஷம் கப்பு யாருக்கு போகணும்னு பார்த்துலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துகிறாங்க. அடுத்த வருஷம் 2026 விஜயோட எலெக்ஷன் வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். முதல்ல நான் கேம் பார்க்கலாம் நண்பா. அதப்பா நண்பா, நம்ம கேம் எங்கேயோ போய்ங்குது. என்னெல்லாம் பேர் எதையே தெரில. அடிச்சு விடுவோம். இருக்குது என்ன நண்பா சொல்கிறா? இந்த இடத்துல யாருமே காணும். வெறித்தனமாக விளையாடு. நான் பாட்டை எப்பவுமே வெறித்தனமாக இருக்கணும். வெறித்தனம் கொஞ்சம் சிக்கன் கொடுக்குற கேம் தான். நீங்கள் உங்களுக்கு எந்த டீம் ரொம்ப பிடிக்கும்? ஆர்சிபி பிடிக்குமா, சிஎஸ்கே பிடிக்குமா, இல்லை மும்பை இந்தியன்ஸ் பிடிக்குமா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்லாம் நீங்களாம் பண்ணிங்கன்னா நான் என்ஜாயமாக இருப்பேன். ஏன்னா நீங்கள் கமெண்ட்டே என் சேனல் பண்ண மாட்டேறீங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா என் சேனலில் பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஸ்டேஜில் போட்டுட்டாங்க. அதனால் ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன்.
அதப்பா நண்பா விண்டுமெல்லாம் இருக்குது. டேய் யாரா நீ? தெரியல, எங்கதான் போய்ங்கன்னா தெரியல. இப்போ ஏதோ மொழியில போய்ங்க நம்ம செவ்வா நம்ம சொன்னா போய் நடக்கலாம். நான் பண்றது நண்பா. உங்களுக்கு எந்த கேம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க மக்களே. இந்த வியூஸ் மட்டும் 1K போதும் ப்ளீஸ் மக்களே. எனக்கு தேவையான வியூஸ் நான் வீடியோ போகிறதுக்கு 1K போனால் போதும். எப்படின்னா வியூஸ் மட்டும் போக வச்சுருங்க ப்ளீஸ். அதான் ரெக்வஸ்ட்டு உங்கள் கையில் கெஞ்சி கேட்குறேன். எனக்கு 1K வியூஸ் போகணும் இந்த வீடியோ மட்டும். எனக்கு 2K 5Kலாம் எனக்கு ஆசைலாம் அவ்வளோ. எனக்கு 1K போகணும். இல்லைன்னா எனக்கு 500 வியூஸ் காணணும். லைக்ஸில் எனக்கு பெருசெல்லாம் வேணாம். நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ எனக்கு அவ்வளோ போதும். இதை நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ரொம்ப லாங் வீடியோவாக போகுது. இது லாங் வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். 3 செகண்ட்ஸ். நம்ம எங்கேயோ தான் போயிருக்கிறோம். நம்ம அதே இடத்துல வந்துட்டோம்னா நம்ம அதே இடத்துல வந்துடும். டேய் யாரா நம்ம அதே நண்பா. தேங்க்ஸ். நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு 1K வியூஸ் கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. பாய்.